வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சாட்டர்டே ஒரு 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 விஷயம் எனக்கு வந்திருந்துச்சு. எனக்கு பெர்சனல் நம்பருக்கு ஒரு விஷயம் குடுத்திருந்தாங்க. என்ன அப்டின்னா, ஓகே. பர்த் கிஃப்ட்ல நம்ப லாஸ்ட் தைப்பூசம் ஒரு விஷயம் பண்ணோம்ல. ஜாதகம் பார்த்தோம்ல எல்லாருக்கும். ஸோ அந்த அமைப்புல ஜாதகம் பார்த்துட்டு இருந்த அந்த டைம்ல ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ஒரு மிக பிரபலமான மாணவங்களோட ஹஸ்பண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாய்ஸ் என்னால அட்டாச் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாரியான ஒருத்தங்க. சரி, அவங்க கிட்ட இருந்து வந்த வாய்ஸ். "ரொம்ப நன்றி விக்கி. இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த விஷயம்" அப்படின்னு. ஏன்னா, நம்ம ஜாதகத்த பார்க்குறப்ப அவருக்கு "எனக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்கு. அரசியல் வருமா?" அப்படின்னு கேட்டாரு. ஆ சூரியனோட நிலைய பார்த்துட்டு உங்களுக்கு அரசியல் வராது. ஆனா உங்களுக்கு வேற ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுல அவருடைய ஜாதகத்துல 1வது நிலையாக சனியும், 2வது நிலையாக செவ்வாயும் சுப அமைப்புல இருந்தாங்க. இயல்பாகவே இந்த அமைப்புல இருந்தாக்கா, நீங்க என்னவா இருப்பீங்க அப்படின்னு பல இடத்துல பேசியிருக்கோம். சனி, செவ்வாய் சேரும் பொழுது தான் மருத்துவத் துறையில சேவை அடிப்படையில, மருத்துவத் துறையில மிஷினரி சார்ந்த அமைப்புல, மருத்துவத் துறையில உடல் உழைப்பு தேவைப்படுற இடத்துல, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ அவர்கிட்ட நான் இந்த அமைப்புகள சொன்னோனே, அவரு ஒரு கிளினிக் ஒண்ணு செஞ்சுட்டு, 1 மாசம் கவர்மெண்ட்ல பண்ண முடியாது. கால் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கால நான் 1 மாசத்துல கியூர் பண்ணிட்டேன். அந்த தம்பிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோஸோட குடுத்திருந்தாங்க. அந்த ஃபோட்டோ நானே பார்க்கலங்க. அப்படியே அது ஓப்பன் பண்ணாமலே பார்த்தேன். ஏன்னா, அது அவ்ளோ வீக் நம்ப. ஸோ அந்த மாரியான விஷயத்துல, இந்த விஷயம் அவர் அனுப்பியிருந்தாரு. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எதனோட அடிப்படையில இத சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவம் அப்படின்னா செவ்வாய்ங்க. வேற எந்த டவுட்டுமே வேணாம். ஊசி போடுறவரு, வெட்டுறவரு, ஆப்பரேட் பண்றவரு, ஸ்டிச் பண்றவரு எல்லாம் செவ்வாய். அதே நேரத்துல சேவை அடிப்படையில நீங்க ஒரு நர்ஸா இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க செவ்வாய், சனி 2 பேரும் ஒரு மாதிரியான சுபநிலையில இருப்பாங்க. 1வது நிலை செவ்வாயாகவும், 2வது நிலை சனியாகவும் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சேவை அடிப்படையில இன்னொருத்தவருடைய மலத்த கிளீன் பண்றவரு, இன்னொருத்தருடைய அந்த ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க விஷயத்த சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சேவையை புரியறவங்க நர்ஸா இருக்கிறவங்க. டிஃபரண்ட் வருதா? செவ்வாய் யாரு? ஊசி போடுறவரு. சனி யாரு? கிளீன் பண்றவரு. ஓகேங்களா? இதனோட அடிப்படையில தான் அவர்கிட்ட நான் அந்த விஷயத்த சொன்னேன். இதே மாதிரி அமைப்புகள்ல தான் டென்டிஸ்ட் வருவீங்க. அந்த மருத்துவம் சார்ந்த அந்த அந்த மிஷினரிஸ் விஷயங்கள் இருக்குல்ல, அது சனி, செவ்வாய் அமைப்புகள்ல தான் வரும். இந்த மாதிரியான இந்த டயபெட்டிக்காக அந்த கால கிளீன் பண்றது, கால ரிமூவ் பண்றது, இந்த விஷயங்களும் இதனோட சேர்ந்து போஸ்ட்மார்ட்டம் மாதிரியான அமைப்புகள் செய்றீங்க. நீங்களே மார்ச்சுவரியில இருக்கிறீங்க. மார்ச்சுவரிக்கு செவ்வாய விட சனி அதிக சுப அமைப்புல இருப்பாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஆ சடலங்களோடு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால, அந்த அமைப்பு சனியோட தொடர்புல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் ஆ எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்கெங்கேயோ படிச்சதெல்லாம் அப்படியே வருதே அப்படின்னு. பட் ஒருவர் மார்ச்சுவரி ரிலேட்டடான இடத்துல இருக்கிறாரு. மரணம் சம்பந்தப்படுற இடத்துல இருக்கிறாரு. இறப்பு அந்த அந்த காஸ்கேட்லாம் இருக்குல்ல, இறப்பு சாங்கிய விஷயங்கள்லாம் செய்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சனி 1வது நிலை சுப அமைப்புலயும், 2வது நிலையில அவங்களோட குரு அமைப்பு இருக்கும். மருத்துவம் பாருங்க. ட ட டொ டைட்டில் விட்டு வெளியே போயிட்டோம். அப்ப மருத்துவம் சார்ந்த அமைப்புகள்ல மார்ச்சுவரி, பிணங்களோட இருக்கிறது, அந்த போஸ்ட்மார்ட்டம் மாதிரியான விஷயங்கள் பண்றது எல்லாமே சனியின் சனியினுடைய, செவ்வாயினுடைய சேர்ந்த அமைப்புல இருக்கக்கூடிய சுபத்தன்மை. 2 பேரும் ஒரு மாதிரியான பேலன்ஸ்டான ஒரு சுப அமைப்புல இருக்கணும். ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.